இவர் வராரு, வந்த உடனே கவர்னர் உரையை அவர் வாசிக்கணும். அவர் கிளம்பி போற வரைக்கும் வேற யாரும் பேச்சு மூச்சு எதுவும் விடக்கூடாது. சபாநாயகருடைய வேலை கருத்து சொல்றதுலாம் கிடையாது. வந்த உடனே மைக் ஆஃப் ஆகி ஆன் ஆனதுக்கு எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது என்னங்க ஏதோ தப்பாகி போச்சுங்க, ஒரு கரண்ட் கட் ஆகக்கூடாதா, ஜெனரேட்டர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை, கடன் வாங்கி தொலைச்சிட்டோம், அதனால ஜெனரேட்டர் போடல, ஒத்துக்கலாம். ஆளுநர் முயற்சி எடுத்து தமிழில் பேசுகிறார். இங்கிலீஷ் மீடியாவுக்கு உடனே நியூஸ் போகணுங்கிறதுக்காக அப்பாவும் இங்கிலீஷ் பேசுறார். போன முறை நேரலையை கட் பண்ணாங்க, இந்த முறை மைக்ல கை வச்சாங்க. இந்த சில்லறத்தனமான வேலை எல்லாம் திமுக தான் பண்ண. ஆங்கிலத்துல வாசிக்கிறாரா, தமிழ்ல நீங்க நல்ல செம்மையா வாசிக்கிறீங்களா, அது இடம்பெயர்கிறதுங்கிற கதையை கொண்டு வர்றீங்க. அவரே வாசிச்சுட்டு போயிட்டா சபாநாயகருக்கு வேலை கிடையாது. கவர்னர் பேசியதை எடுத்துக்கொள்ளாமல் சபாநாயகர் பேசியதையே ஆளுநர் உரையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு தீர்மானம், அதை மட்டும் எப்படி போட்டா அப்ப நீங்க தப்பு பண்ணணும், மைக் ஆஃப் பண்ணணும், நேரலையை கட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னு நான் சொல்லுவோமா? சபாநாயகர் இதெல்லாம் பண்ணவே அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சட்டசபை நடத்துவார்ல, அதைதான் பேச முடியும். அமைச்சர் நீங்க என்ன இதெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் பேசிக்கோங்க, இங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நடத்துற மாதிரி நினைச்சிட்டாரு. ஆளுநர் வரும்போது, ஆளுநர் உள்ள வந்தா பின் டிராப் சைலன்ஸ் இருக்கணும். ஆளுநர் தான் அந்த நாட்டின் அந்த சட்டசபையின் பாதுகாவலர். உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவி TDS அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் அவர்கள் 4வது முறையா சட்டப்பேரவை அந்த சபையை நிராகரிச்சுட்டு வெளிநடப்பு, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு சார்? அவர் கேள்வியே தப்பு. அவர் நிராகரிச்சாருன்னு சொல்றது திமுக செய்யற அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம். அவர் ஆளுநர் ஒரு உரையை வாசிக்க வராருன்னு சொன்னா, ஆளுநர் மாளிகையில இருந்து அந்த வண்டி வந்த உடனே, சட்டசபைக்கு வந்த உடனே அந்த ஆளுநருடைய காவல் புரோட்டோகால் என்ன பண்ணும், சட்டசபையினுடைய காவல் அதிகாரி கிட்ட ஆளுநரை ஒப்படைக்கும். இங்க அவர் 45 நிமிடம் இருக்க போறார், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். அப்ப ஒரு தேசிய கீதம் ஒலிக்கும். எதுக்காக? நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அவர்கள் உள்ள போவாங்க. உள்ள போன உடனே ஜெயலலிதா அம்மா சட்டசபை முதலமைச்சராக வந்த பிற்பாடு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடித்தான் சட்டசபை தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி மூதறிஞர், தமிழறிஞர், காவலர், தமிழ் காவலர், முத்தமிழ் தமிழினுடைய தந்தை கருணாநிதி ஐயா அமைச்சராகும் போதோ முதலமைச்சராகும் போதோ தமிழ்த்தாய் வாழ்த்து சட்டசபையில பாடப்படல. பேரறிஞர், மூரறிஞர் அண்ணாதுரை ஐயா முதலமைச்சராகும் போதும் சட்டசபையில தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படல. ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்தது. நம்பர் 1. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும், ஆளுநர் உரையை வாசிப்பாரு. சபாநாயகருடைய வேலை கருத்து சொல்றதுலாம் கிடையாது. சபாநாயகர் தான் சட்டசபையினுடைய காவலர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்டசபையில பேசப்படுவதில் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நீக்க வேண்டும்ங்கிற முடிவு சபாநாயகருக்கு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கவர்னர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னா புரோட்டோகாலை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி வந்தாங்கன்னா, ஜனாதிபதி வந்த மறு நிமிஷம் அவங்க தான் பாராளுமன்றத்தின் தலைவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாராளுமன்றத்துக்கு அவங்க பேசல, அவங்க பேசுற இடத்துல பாராளுமன்றம் கூடுது, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இவர் வராரு, வந்த உடனே கவர்னர் உரையை அவர் வாசிக்கணும். அவர் கிளம்பி போற வரைக்கும் வேற யாரும் பேச்சு மூச்சு எதுவும் விடக்கூடாது. அமைதியாக கேட்டுட்டு ஆளுநருக்கு நன்றி நகிழ்தல் அல்லது அவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்தல்ங்கிறது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ நடக்கலாம். அது மரபு. நன்றி தெரிவிக்கும் போது என்ன பண்ணணும், அவர் இதெல்லாம் சொன்னாரு, இந்தந்த விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்காரு, இந்த தொகுதியில எனக்கு அது நல்லது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆளுநர் அவர்களே, இதெல்லாம் கொடுக்குறேன்னாரு, இது வந்ததுனால என் தொகுதி மக்களுக்கு நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி ஆளுநர் அவர்களே அப்படின்னு தான் அந்த சட்டசபை நடக்கணும். இதுதான் மரபு. ஆனா அப்படிதான் நடக்குதா இப்ப சட்டசபை? இல்லைங்கிறதுனால உங்க கேள்வியை நான் திருத்தினேன். அவர் நிராகரிக்கல. ஏதாவது ஒரு விதத்துல மத்திய அரசு தமிழக அரசுக்கு துரோகம் செய்யுது, ஏமாத்துது. இந்த மருமகள் ஒருத்தி வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் பத்தி குற்றம் குறை சொல்லி புருஷன்கிட்ட சொல்லி தலைவனை மந்திரமா சொல்லி, இல்லைன்னா மாமனார்கிட்ட சொல்லி மச்சினங்கிட்ட சொல்லி ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை தான் அண்ணாதுரை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் அது வேண்டான்னு முடிவு பண்ணி
இந்தியா தான் நம்மளுடைய தேசம்னு அவர் சொன்னாரு. ஆனால் இவங்க முதல்ல இருந்தே மத்திய அரசு வேலை செய்யுது. இப்போ அவர் வந்தார். வந்த உடனே மைக் ஆஃப் ஆகி ஆனானதுக்கு எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது என்னங்க ஏதோ தப்பாகி போச்சுங்க, ஒரு கரண்ட் கட் ஆகக்கூடாதா, ஜெனரேட்டர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு காசு இல்ல, கடன் வாங்கி தொலைச்சிட்டோம், அதனால ஜெனரேட்டர் போடல, ஒத்துக்கலாம், தப்பே கிடையாது. கடன் வாங்குறதுக்கு வக்கு இல்ல, அதனால ஜெனரேட்டர் போடல, அதனால கொஞ்சம் மைக் இப்படி அப்படியே ஆகி போச்சு சொல்லலாம், நியாயமான ஒரு விஷயம் தான், தப்பு கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்லலாம், ஆளுநர் தமிழ்ல பேசுறதுக்கு தெளிவா முடிவு பண்ணிட்டாரு, அவர் தமிழை கத்துக்கொண்டு வருகிறார். நான் போன வருஷம் என்னுடைய விவாதத்திலே சொன்னேன், அடுத்த முறை ஆளுநர் வந்தாருன்னா ஆளுநர் வரைய அவரே வாசிப்பாரு. அவரே வாசித்தால் வெறும் பெருமையா? பீகார்ல இருந்து ஒருத்தர் ஒரு IAS அதிகாரி ஆளுநர் ஆகி தமிழ்ல வாசிக்கிறதுங்கிறது பெருமையான்னு கேட்டா பெருமை. ஆனா இவங்களுக்கு தான் எந்த பெருமையும் போறாது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆளுநர் வாசிச்சுட்டு கிளம்பி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன வாசிச்சாரோ அதுதான் உரையாகும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவர் ஆங்கிலத்துல வாசிக்கிறாரா, தமிழ்ல நீங்க நல்ல செம்மையா வாசிக்கிறீங்களா, அது இடம்பெயர்கிறதுங்கிற கதையை கொண்டு வர்றீங்க. அவரே வாசிச்சுட்டு போயிட்டா சபாநாயகருக்கு வேலை கிடையாது. ஓகேவா? இதுதான் இவங்களுக்கான பெதற்றல். போன முறை நேரலையை கட் பண்ணாங்க, இந்த முறை மைக்ல கை வச்சாங்க. இந்த சில்லறத்தனமான வேலை எல்லாம் திமுக தான் பண்ணும். மாநில அரசு எழுதி கொடுத்த அந்த உரையவே ஆளுநர் அவர்கள் மறுத்தாரு. அதை படிக்க பாருங்க. இப்போ நான் என்னோட வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றேன், நீங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு வச்சுப்போம். நான் என்ன சொல்லலாம், இந்த பொண்ணு காலையில 8:30க்கு தாங்க எந்திரிக்கும், இது இருந்தாலே அந்த வீடு ஒரே தருதுறாங்க, இது உங்க வீட்டுக்கு எப்படித்தான் வாழ போகுதோ தெரியல, கொஞ்சம் கூட ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு பொண்ணு அப்படின்னு நான் சொல்லலாம். நிஜத்தை தான் பேசணும்னா அப்படி நான் சொல்லலாம். ஆனா அப்படி பேசினா கல்யாணம் நடக்குமா? அப்ப நான் என்ன சொல்லணும், இல்லைங்க, இந்த பொண்ணு பாடுச்சுன்னா அவ்வளவு அழகா பாடும், உடையை உடுத்தி கொண்டு வந்தால் லட்சுமியை பாக்குற மாதிரி இருக்கும், இதுக்காகவாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பொய் சொல்லாம, வள்ளுவன் சொன்னா இல்லையா, உண்மையை மறைக்கலாம், தப்பு கிடையாது, பொய்மையும் வாய்மை உடைத்து நன்மை பயக்கும் சொல்லிட்டானா. சோ நாட்டுல இவங்களே போய் சொல்ல முடியுமா, 13 அமைச்சர் மேல ஊழல் இருக்குங்க, இவ்வளவு கேடுகட்ட அரசியல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் அமைச்சரா ஆக முடியாம போயிடுச்சு, ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல எங்கேயோ போய் காலில் சந்தில விழுந்து தப்பிச்சு வந்துட்டாரு, அவர் அசிங்கமா பேசினாரு, அவரை நாங்க நீக்கினோம், திருப்பி கரெக்டா பேசுறாருன்னு சொல்லி அவரை உள்ள கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. இந்த சட்டசபைக்கு போனா இவனுக்கு இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஆளுநர் உரை ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அதே காரணம் காட்டி என்ன சொல்லுவாரு, இன்னைக்குதான் காலையில கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு வர வேண்டாமா, சட்டசபையை அடுத்த வாரம் வச்சுக்கலான்ருவாரு. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஊத்தி முடிக்கும். அதனால 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க. அவரு பார்த்தாரு, பொய்யா வருது, பச்சை பொய்யா வருது, உருட்டல் மிரட்டல் எல்லாம் வருது, எல்லா பொய்களும் வருது. அவரு ஒரு அறிவிக்கை ரெடி பண்ணிட்டாரு, நான் இந்த இதை படிக்க போறது இல்லை. கரெக்டா? அவர் ரெடி பண்ணி ஏதாவது தப்பு இருக்கா? ரைட். நான் அப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், 3 வருஷமா ஒரு தீர்மானம் போடுறாங்க ஸ்டாலின் ஐயா, ஆளுநரை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, இங்கு பேனாவை மாத்தக்கூடாது, இங்கு ஊத்தக்கூடாது, சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு MLAவோ முதலமைச்சரோ அமைச்சரோ ஆளுநர் உட்கார்ந்து இருக்கும் போது பேனால் இங்கு கூட ஊத்தக்கூடாது. ஒரு தீர்மானம் இப்படி வருது, உடனே இவர் எந்திரிச்சு, பாவம் படிக்க தெரியும்ல, எழுதினா கவர்னர் பேசியதை எடுத்துக்கொள்ளாமல் சபாநாயகர் பேசியதையே ஆளுநர் உரையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு தீர்மானம், அதை மட்டும் எப்படி போட்டா? அப்ப நீங்க தப்பு பண்ணணும், மைக் ஆஃப் பண்ணணும், நேரலையை கட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னு நான் சொல்லுவோமா? இல்ல. அவர் வந்தா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருங்க, தேசிய இதெல்லாம் பாட சொல்லுவாரு. எங்களுக்கு இந்தியாவுக்கு என்னங்க சம்பந்தம், நாங்க தமிழ்நாடு தனியா நாடா வச்சு எப்படியாவது பிரிட்டிஷ் காலனியா அதை மாத்தி திரும்ப இங்கிலாந்துக்கே கொண்டு போயிடணும்னு பிளான் பண்றோம், இவனுக்கு இந்தியான்னு வேற இளவெடுப்பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க ஒரு பிளான் பண்றீங்கல்ல, அப்புறம் அதே தானே அவரும் பண்ணுவாரு. அவருக்கு தெரியும் இல்லையா 4 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சோ ஒரு ஆளுநர் வருகிறார் என்று அதோட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, உங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அண்ணாதுரை ஐயா சொல்லியிருப்பாரு உங்க தாத்தா கிட்டயோ அப்பா கிட்டயோ, கவர்னர் என்பவர் வெறும் போஸ்ட்மேன், அவர் ஆட்டுக்கு தாடியை போன்றவர், அவசியமற்றவர், அப்படிதான் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா என்ன சொல்லிடுச்சு, அதெல்லாம் பொய், உன் வேலை எடுத்து பாரு, கவர்னர் தான் நாட்டின் நாடி, நாட்டின் பாதுகாவலர் அவர் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஆட்டு தாடியும் தமிழ்நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் கூட சொல்லிட்டாருங்க. ஸ்டாலினாவது ஏதோ கருணாநிதி ஐயா பக்கத்துல உட்காந்துருந்ததுனால கொஞ்சமாவது அந்த சட்டத்திட்டத்தான் ஏதாவது கேட்டிருப்பாரு. ஏன்னா கருணாநிதி எப்படி லெப்ட் ஹேண்ட் எடுத்து யூ டர்ன் எடுத்து தப்பிச்சு ஓடணுங்கிறதுக்காவது ஒண்ணு ஒழுங்கா படிப்பாரு, கேட்டிருப்பாரு. விஜய் சொல்றாரு ஆளுநர் தேவையில்லைன்னு. ஆளுநர் தேவையில்லைங்கிற முடிவு யாரு தெரியுமா எடுக்கணும்? ஜனாதிபதி தான் எடுக்கணும்.
ம். பாராளுமன்றம் எடுக்க முடியாது, நீதிமன்றம் எடுக்க முடியாது. இந்த நாட்டின் குடிமகன் அல்லது குடிமகள், முதல் குடிமகன் யாரு? ஜனாதிபதி. அவங்கதான் முடிவு எடுக்கணும். ம். போறவரெல்லாம் முடிவு எடுக்க கூடாது. அதையும் தாண்டி ஆளுநரோட அந்த உரை, முதல்ல ஆளுநர் தான் பேசணும், அந்த உரையை, அந்த நடைமுறையே வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாருங்க, வலியுறுத்தி. நீங்க வந்து பொய் சொல்றதுக்கு உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்கு. போட்காஸ்ட்லயே பொய் சொன்னவங்க நீங்க. மத்திய அரசு பணம் கொடுக்கல, சபாநாயகர் எந்திரிச்சு இந்த திட்டத்துக்கு உஜ்வால் திட்டத்துக்கு பணம் கொடுக்கலன்னு பேசுறாருல, அதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது. சபாநாயகர் இதெல்லாம் பண்ணவே, அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சட்டசபை நடத்துவார்ல, அதுதான் பேச முடியும். அமைச்சர், நீங்க என்ன இதெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் பேசிக்கோங்க, இங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நடத்துற மாதிரி நினைச்சிட்டாரு. ஆளுநர் வரும்போது, ஆளுநர் உள்ள வந்தா பின் டிராப் சைலன்ஸ் இருக்கணும். ஆளுநர் தான் அந்த நாட்டின், அந்த சட்டசபையின் பாதுகாவலர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமானவர்கள் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும். உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? ஜனாதிபதி இப்படி பாராளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களான்னு கேட்பாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? அடுத்த கேள்வி அதுதானே. முரசொலியில இதுதானே மாத்தி மாத்தி வருது. ஏங்க, என் வீட்டுல என் தம்பி உருப்படாம, என்னுடைய சகோதரன் உருப்படாம போயிட்டான், அவன் ஓடி போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக உங்க வீட்லயும் அப்படி ஆகணும், உங்க வீட்டுல ஓடி போனா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு நான் கேட்பேனா? நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க உங்க சகோதரனை, அவன் நல்லாதான் இருப்பான். பாராளுமன்றத்தை நான் நேர்மையா நடத்துறேன், ஜனாதிபதியை மதிக்கிறேன், நாட்டை மதிக்கிறேன். ஏன் ஜனாதிபதி எதுக்கு வெளியில போறாங்க? இங்கதானே அது நடக்குது. உதவகரைகள் இருக்கிற இந்த இடத்துலதானே அது நடக்குது, அங்க நடக்கவே இல்லையே. இங்க உங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும் தெரியுமான்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இருந்தா அவர் வந்து அந்த வெளிநடப்புன்றது பண்ணாம, ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி 4 முறை பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பண்றப்ப அந்த அந்த சட்டப்பேரவைக்கான மரியாதைன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை மீதி மைக் ஆஃப் பண்ணதா ஆன் பண்ணதாரு? சட்டத்தை மீறி மைக் ஆஃப் பண்ணதா ஆன் பண்ணதாரு? இந்த அது தீர்மானம் சொல்லிட்டீங்களா, அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கிலீஷ்ல எதுவும் திடீர்னு அப்பாவை பேசினாரு. ம். ஏதோ கனிம வளத்துல கொஞ்சம் டீலிங் எல்லாம் நடக்கும்போது இங்கிலீஷ்ல பேச வேண்டிய அவசியம் வரலாம். அது மூலமா அவர் கத்துட்டு இருந்திருப்பாருன்னு வச்சுப்போம். அவர் ஆங்கிலம் கத்துக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது, கத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிலம் பேசுறது பெருமை தானே, அந்நிய மொழி பேசினா நல்லது தானே. தாயையும் சித்தியையும் ஏத்துக்கிட்டா தானே தப்பு, பக்கத்து வீட்டுக்காரியை யாரும் வேணாலும் ஏத்துக்கலாம். அப்போ ஆங்கிலத்தை எதுக்கு பேசினாரு? தமிழ்ல பேசுறப்ப அவரு இங்கிலீஷ்ல பேசக்கூடாது கிடையாது. ஆளுநர் முயற்சி எடுத்து தமிழில் பேசுகிறார். இங்கிலீஷ் மீடியாவுக்கு உடனே நியூஸ் போகணுங்கிறதுக்காக அப்பாவும் இங்கிலீஷ் பேசுறார். இந்த மைக் ஆஃப் பண்ணது வந்து எதுக்காகன்னா, ஆளுநர் உரையை ஆளுநர் தமிழில் படித்திருந்தா இவங்க அத்தனை பேரும் ஊத்தி மூடி இருப்பாங்க. அவ்வளவு பெரிய தப்புலாம் வெளியே வந்திருக்காதுன்றீங்களா? தமிழை வெறுக்கிறார் ஆளுநர், தமிழுக்கு துரோகி, இந்த கதை விட முடியாதுல்ல, அப்படியே அடிபட்டு போயிருக்கு. நான் ஒரு மொழியை நேசிக்கின்றவன். காசி சங்கமத்துல நான் போய் தமிழ்ல பேசுறேன், தொடர்ந்து பேசுறேன். ஒரு பேட்டியில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் தமிழ்ல பேசுறேன். எனக்கு அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. மோடி நாடு பூரா இருக்கிறதுனாலையும் 18 மாநிலத்தை ஆளுகின்ற காரணத்தினாலையும் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழை, வள்ளுவத்தை, அறநானூற்றை, புறநானூற்றை உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும்ங்கிற அவசியம் இருக்கு, கொண்டு போறார். நீ ஒண்ணுமே பண்ணல. 60 வருஷமா காங்கிரஸோட குப்பை கொட்டி தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ எந்த வேலையும் செய்யல. சொல்றாரு இல்லையா, அந்த மைக் ஆஃப் பண்ணாங்க, அங்க வந்து எனக்கு பேச அந்த அனுமதின்றது இல்ல, அது எல்லாமே உண்மைதானா? இதுக்காக மட்டும்தான் அவர் வெளிநடப்பு செஞ்சாரு. நடந்ததுங்கிறது சட்டசபையில நேரலையில பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்குமே. ஏன்னா இவங்களோட அந்த ஆளுநர் அரசியலை தாண்டி ஏதோ சொந்த பகை இருக்க மாதிரிதான் அவங்களோட நடவடிக்கை. சொந்த பகை திமுகவோட வச்சுக்கிறதுக்கு நான் என்ன திருடுனா, கேப் மாதிரியா, மொல்ல மாதிரியா? எனக்கு எதுக்கு இங்க திமுகவோட சண்டை வரணும்? அவங்க ஏதோ திருடுறாங்க வச்சுப்போம், அவங்க திருடுறதுல எனக்கு எதுவும் பங்கு கொடுக்கலன்னா எனக்கு கோபம் வரும் இல்லையா? நான் எனக்கும் வீரப்பனுக்கும் எங்கேயாவது சண்டை வருமா? வீரப்பன் பாவம் ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக யானையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தவர். நான் போய் அவர்கிட்ட எதுக்கு சண்டை போட போறேன்? நான் சொல்ல புரியுதா? எனக்கும் வீரப்பனுக்கு என்ன சண்டை? எனக்கும் திமுகவுக்கு என்ன சொந்த பகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய வேலையே என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா 2026 என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கே நேரு மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வக்கு இல்லாம, எஃப்ஐஆர் போடுறதுக்கு வக்கு இல்லாம உட்கார்ந்து இருக்கிற நிலைமை 2026 அப்புறம் நடக்க போறது இல்ல. விஜயாக வந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்க போறாங்க, தெரியும். அவங்க கிட்ட எனக்கு என்ன சொந்த பகை? நான் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தாங்கன்னு போன முறை போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை கருணாநிதி ஐயா முதலமைச்சர் ஆகும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடினாதான் நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொன்னாரா? அப்ப எங்க போச்சு? அப்ப தெலுங்குன்னு தெரிஞ்சிருச்சா? தெலுங்கு தாய்மொழியை தமிழ்நாட்டில் பாடினால் மிகவும் தவறாகும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் பாடவில்லை அப்படி எடுத்துக்கலாமா?
எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் வேணும். எனக்கும் திமுகவுக்கும் என்ன சொந்த பகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்க ஒரு நாட்டை சரியாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லாம தான் தோன்றித்தனமாக நடத்தலாம்ங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. நான் படிச்சு தொலைச்சிட்டேன், இந்த தேசாபிமானம் எனக்கு இருக்கு, இந்த தேசம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, பட்டியலினத்தவர்கள் சாதி ரீதியாக சண்டை போடுறாங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு, சாதி இன்னும் இருந்து கொண்டிருக்குங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு, எதையோ சொல்லிட்டு இருக்கீங்க, கதை ஓடுறீங்க, பித்தலாட்ட வேலையை பண்றீங்க, வருத்தம் இருக்கு. நான் எதுக்கு அவங்க கூட போய் சண்டை போட போறேன்? நல்லதா சார், தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காது. தொடர்ந்து நீங்க தப்பு பண்ணா நான் என்ன பண்ணணும்? இப்ப நீங்க வாட் இஸ் யுவர் நேம்னு கேக்குறீங்க, நான் ரவின்னு சொல்லணும். திரும்ப வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கொக்கி குமார் நான் சொல்லுவேன். ஏங்க இப்பதானங்க சொன்னேன் அப்படின்னு. இல்லைங்க வாட் இஸ் யுவர் நேம், நீங்க இப்பதாங்க ரவின்னு சொன்னேன். அது அங்கேயே வந்து தெளிவா அங்க பேசி அந்த பிரச்சனை என்ன எனக்கு பிடிக்கல என்ன 3 நாளைக்கு முன்னாடியே இந்த ஆளுநர் உரை வந்த உடனே அவர் சொல்லியிருப்பாரு, தயவு செய்து ராஜ்பவனில் குப்பை தொட்டிகள் நிறைய இருக்குன்னு நினைச்சு இப்படி பேப்பர்களை அனுப்பாதீங்க, என் குப்பை தொட்டி ரொம்ப போச்சு, 3 வருஷமா நீங்க கொடுத்த உரையெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன், இதெல்லாம் தப்பு இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் தவறு வருது, நான் படிக்க கூடாது, நான் படிச்சா அது சரியில்லை, நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பல லட்சம் முதலீடுகள் வந்தது, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லாரும் வீட்டை விட்டு பெண்களை அனுப்பிச்சு அது எப்படி நாதாரியா வந்தாலும், எப்படி சரங்கிட்டு போய் வந்தாலும், எப்படி துக்கத்தோட வந்தாலும், எப்படி சீரழிக்கப்பட்டு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு மஞ்சள் தடவி வாழ்த்துகிறார்கள். சொல்லுங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் 2 பொய் தானே. இது வந்து விரிவா சொல்றது, இது மேலோட்டமா அப்படியே அங்க சொல்றது உண்மையை மறைப்பதற்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல, நீங்க பட்டவர்த்தமா சொல்ல முடியுமா? பொன்முடி வீட்டுல ஃபாரின் கரன்சி எடுத்தாங்க, ஜெகத்ரட்சகன் ஐயா வீட்டுல ஒரு டென்டல் காலேஜ், அதுல ஒரு பிணவரைன்னு ஒண்ணு இருந்தது. டென்டல் காலேஜ்ல இருக்கு பிணவரை, பல்லபடினா செத்து போயிடுவானா, பிணவரை அதுல போய் பணத்தை ஒழிச்சு வச்சிருந்தாரு. அதெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா? ஆளுநர் உரையில சொல்ல முடியாது. அப்ப எப்படி நீங்க மறைக்கணுமோ அப்படி மறைச்சிட்டு போங்க. ஆனால் பொய்யை சொல்லாதீங்க. மறைப்பது வேற, பொய்யை சொல்றது வேற. அமைதி பூங்கான்னு நீங்க சொன்னீங்கன்னா தப்பாயிடும். கமலஹாசன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் இல்லை சொல்லுங்க. கமலஹாசன் வாழ்க்கையில் நடித்ததே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்த 3 பெண்களே அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப எப்படி ஒரு ஆளுநர் சொல்ல முடியும்? எல்லாத்துலயுமே ஒரு வார்த்தைக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஆனாலும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தர்பீஸ்ன்னு ஒருத்தர் பிக் பாஸ்ல வந்தார் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் ஏற்கனவே அப்படின்னுங்க, தப்பு கிடையாது. நான் வந்துட்டு இந்த நாட்டு ஜனாதிபதியாக தகுதி உள்ளவன் சொன்னா அது எப்படி சேருது? ஆசையெல்லாம் சொல்லுங்க, பேராசையை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. பேராசை கூட தப்பு, இது பேராசையை கூட ஒத்து வராது. ஓ நாளைக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு சொன்னா இன்னைக்கு உங்க பொசிஷனுக்கு அது பேராசையா இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அது நடக்கும். அதுக்கான உழைப்பை நீங்க இன்னைக்கு ராத்திரில இருந்து போட முடியும். ஆனால் உங்களை மகாராணி, உங்களை ராஜேந்திர சோழன் சொல்ல சொன்னா நீ 10 ஜென்மத்திலேயே ராஜேந்திர சோழன் ஆக போறது இல்ல, சோழனாவே முதல்ல ஆக போறது இல்ல. ராஜேந்திர சோழன் அப்புறம் பாத்துக்கலாம், ஏன்னா சோழனுக்கே ஒரு ஒழுக்கம் உண்டு, ஆக போறது இல்ல. சோ பேராசத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, அவ்வளவுதான். ஆளுநர் கரெக்ட் பண்ண சொல்லி சொல்றாரு, பண்ணலையா தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாரு, இதுல எந்த தப்பு இல்ல. இப்ப அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு, அவரை தொடர்ந்து அதிமுக. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இவ்வளவு நேரம் அதையே கேட்டுட்டு இருந்தீங்களே, சொக்காய கிழிச்சிட்டு வெளில வந்தார்ல சட்டசபையில இருந்து ஸ்டாலின் ஐயா, எது கிழிச்சிட்டு வந்தாரு? அது அவரா கிழிச்சிட்டு வரலையே சார், அங்க நடந்த அந்த கைகலப்புல அது கிழியப்பட்டு அந்த மாதிரி. ஏன் பனியன் கிழியல? நான் பிளேடு போர்டு காட்டுமா? நான் பிளேடு போர்டு காட்டுறேன். நான் கேள்வி தானங்க கேட்டேன், அவரே கிழிச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும்ல, எப்படி கிழிக்கணுமாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த அளவுக்கு கூட அவரை மதிக்கல. பிளேடை எடுத்து நான் சர்ன்னு கிழிக்கிறேங்க, அது எப்படி உங்களுடைய உள்ள இருக்கிற பனியன் கிழியாம போகும்னு நான் காட்டுறேன், பாருங்க பாப்போம். நீங்க அனுப்பிச்சீங்களே கரூர்ல பின்னாடி கத்திய வச்சு சர்ன்னு கிழிக்க வச்சு அந்த மக்களை கதிகலங்க வச்சு அவனை ஓட வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணீங்களே, அப்படிப்பட்ட கைதேர்ந்த திருடர்களால் கூட அந்த வேலையை செய்ய முடியாது. எதிர்ப்பை தெரிவித்தீர்களா இல்லையா? பாராளுமன்றத்துல போய் சுவாமிநாதனை பத்தி இம்பீச்மெண்ட் வழக்கு ஒண்ணு போட்டீங்களே, அது எதிர்ப்பு தானே. அது நியாயமான எதிர்ப்பாங்கிறது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே முடியாது, அது வேற விஷயம். பட் எதிர்ப்பு தானே தெரிவிச்சீங்கல்ல, அப்புறம் இவரு தெரிவிச்சுதானே வேற என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா எப்படி செய்தியா வரும்? மக்களுக்கு எப்படி தெரியும்? பூச்சி மொழிகிடுவாங்கல்ல. இவங்களே சொல்லியிருக்காங்களா இல்லையா, மத்திய அரசில் இருந்தே வந்து எங்களை பாராட்டி இருக்கிறார்கள் சொன்னாங்களா இல்லையா? முதல் வரியை விட்டாங்க, 3வது வரியை விட்டாங்க, 2வது வரிக்கு மட்டும் கதை பேசிட்டு சொன்னாங்களா இல்லையா? அதை வைத்து விவாதம் நடத்தினீங்களா இல்லையா? அப்புறம் இந்த மாதிரி இப்ப ஆளுநர் அவர்கள் வந்து வெளிநடப்பு பண்ணிருக்காரு. இதனை தொடர்ந்து பாஜகவும் அதிமுகவும் அவங்களும் உறுப்பினர்கள் சேர்ந்து வெளிநடப்பு நடத்திருக்காங்க. இனிமேல் இந்த கூட்டத்தொடர் எப்படி போகும் சார்? இனி வரும் போகும். ஸ்டாலினை போல பெரிய ஆள் இல்லை, ஸ்டாலினை போல மன்னன் இல்லை, அவர் தான் இந்த உலகத்தில் காப்பாற்றுகிறார். கனவுகளை பற்றி கேட்டிருக்கிறார், ஒவ்வொருவரும் கனவுகளை சொல்லுவார்கள். அந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிய ஒரு மிகப்பெரிய மகாராணியாக, மிகப்பெரிய மகாராஜாவாக, மகாத்மாவாக ஸ்டாலின் வருவார்னு ஒரு 4 பேர் சொல்லுவான், 8 பேர் கை தட்டுவான்.
ம். நடந்துட்டு போகட்டும். ம். நடந்துட்டு போகட்டும். என்ன 2026 மே மாசம் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் இல்லையா? ம். போன முறை அதிமுக வெளிநடப்பு செய்ததுக்கு அப்புறம் தான் ஆளுநர் வெளிநடப்பு. விஷயமே நடந்தது. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே உங்களுடைய கையால் அடியாள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வெளியில நின்றுட்டு ஆளுநருக்கு முன்னாடி எதிர்ப்பு காட்டினாங்க. கருப்பு. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஏன் நடந்தது? ம். சோ முடிந்த அளவுக்கு இந்தியாவை அசிங்கப்படுத்துங்க, இந்திய கான்ஸ்டிடியூஷன் அசிங்கப்படுத்துங்க, மரபுகளை அசிங்கப்படுத்துங்க, தமிழ் காவலர் நீங்க தான் பொய் சொல்லுங்க. அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தா அதை உங்களுக்கு வாக்களிக்கட்டும், நல்லா இருங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த நிகழ்வு எப்படி போகுது. நன்றி.